தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையிலும் வேதத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது வேதத்திலே ஒரு தியானம் இருந்தால்தான், வேதத்தை நேசித்தால்தான், நம் தெய்வத்தை நேசித்தால்தான் அந்த வேதத்தினுடைய மேன்மையை, தேவனுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வத்தை நேசிக்காதபடி நாம் மேன்மையை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு சங்கீதம் 119:97 நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நாள் முழுவதும் சங்கீதக்காரன் அந்த வேதத்தின் தியானத்தை குறித்து தெளிவாக கூறுகிறார். அதாவது வேதத்தை நாம் எப்படி தியானிப்பது, எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை அதில் மிகவும் தெளிவாய் விளக்குகிறார். பாருங்களேன், ஒரு பூங்காவிலே நிறைய பூக்கள், பல விதமான பூக்கள் இருக்கிறது. அந்த பூக்களை, அந்த அழகான பூக்களை பார்த்து ஒரு மகள் ஒரு பூவை மட்டும் தெரிந்தெடுத்து அந்த அழகான பூவை தன் தலையிலே வைத்துக் கொண்டாள். அழகாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்கிறாள். அதை பறித்து முகர்ந்து பார்க்கிறாள், அது வாசத்தை பார்க்கிறாள், தன் தலையிலே சூடி மகிழ்கிறாள். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்துவிட்டு, சில நிமிடங்கள் கழித்து பார்க்கும் போது அந்த பூ தன் தலையிலே வாடி கிடப்பதை பார்க்கிறாள். அது வாடி போய்விட்டது. அன்பானவர்களே, அந்த பூவை திருப்பி அது காய்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறாள். இது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதே நேரம் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி அந்த மலர்கள் இருக்கிற அந்த பூங்காவிலே சுற்றி சுற்றி வருகிறது. ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு வினாடி அந்த வண்ணத்து பூச்சி உட்கார்ந்து விட்டு ஒவ்வொரு பூவாய் தாவி தாவி போகிறது. பின்பு ஒரு தேனி வருகிறது. அந்த தேனி வந்து ஒவ்வொரு பூவின் உள்ளே அமர்ந்து உள்ளே சென்று அந்த தேனை பருகிக் கொள்கிறது. அதனுடைய கால்களில் மகரந்தம் எல்லாம் ஒட்டி கொள்கிறது. அதை தேனை தன் நெஞ்சிலை அடக்கி வைத்துக் கொண்டு தன் கூட்டிற்கு நேராய் சென்று சேகரித்து வந்த தேனை எல்லாம் அதில் அடைக்கிறது, கூட்டிலே வைக்கிறது. அன்பானவர்களே, இது நான் வேதத்திற்கு ஒப்பிடுகிறேன். சிலர் வேதத்தை வேகமாய் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சரியாக வாசிப்பதில்லை, ஒழுங்காக வாசிப்பதில்லை, அவசரமாய் வாசிக்கிறார்கள். இன்னும் சிலர் வேதத்திலே எனக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்குமா என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திற்காக அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடித்து கொண்டு இந்த வாக்கு என்னுடையது என்று சொல்லி ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் பிடித்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, வேறு சிலர் வேத புத்தகத்தின் அருகிலே தன் அருகிலே வைத்துக்கொண்டு அதை தனக்கு ஆதரவாய் அது அருகிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். படுக்கையிலும் வேத புத்தகம் இருக்கிறது, தூங்கும் போதும் வேத புத்தகத்தை வைத்துக் கொள்கிறார்கள், எங்கு போனாலும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறது,
வேத வார்த்தைகளை உட்கொண்டு வேத வசனத்தை தியானித்து அந்த வேதத்தின் காரியங்களை தேனிலும் தெளித்தேனாக நினைத்து அதை பருகி அதை மகிழ்வதுதான் ஒரு மனுஷனுடைய வேதத்தின் மகிமையை வெளியே கொண்டு வரும். உண்மையாக ஒரு மகிமை வர வேண்டுமா? நீ தேவனுடைய பிள்ளையா? அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை பார்க்க மட்டும் செய்யாதீர்கள். அதே நேரம் வேதம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் உங்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. வேதத்தை உங்கள் நிலைமையிலிருந்து நான் சொல்லுகிறேன், வேதம் உங்கள் தியானமாய் அமையட்டும். இன்றைக்கு வேதத்தை குறித்து நாம் ஆராய போகிறோம். ஒரு சில காரியங்களை ஆராய போகிறோம். சங்கீதம் 1:2 வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான், பாக்கியவான். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Thank you, Lord. Thank you, Jesus. நீங்களே அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும். பாக்கியவான் என்று சொல்லிவிட்டால் பாக்கியத்தை பெற வேண்டும். பாக்கியத்தை பெறாமல் எப்படி பாக்கியவானாய் இருக்க முடியும்? ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தியானம், வேதத்தின் தியானத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சரியாய் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் ஒரு பாக்கியவானாய் மாற முடியும். வேதத்தில் பிரியமாயிருந்து, தேவனில் பிரியமாயிருந்து, தேவன் எழுதிய வார்த்தையில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவர் சொன்ன வேதத்தை நினைத்து 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 அவர் சொன்ன வார்த்தைகளை மீண்டுமாய் உச்சரித்து இரவும் பகலும் என் ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறார், இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்ததா இருக்கிறதே. உங்களால் அப்படி தியானித்தீர்களே ஆனால் ஏதோ கடமைக்காக அல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசித்தாலும் அந்த ஒரு வசனம் உங்களை பாக்கியமான ஒரு மனுஷனாய் மாற்ற வேண்டும், ஒரு பாக்கியசாலியாய் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் வேதத்தை வாசிப்பதில் பிரயோஜனம் கிடையாது. சகோதரி, என்ன நினைக்கிறீர்கள் இதை குறித்து? தேங்க்யூ. அதாவது சகோதரி சொன்னது மாதிரி வேதத்தை நம்ம போகும்போது, இப்போ ஒரு ஆள் இருந்தாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில எழும்பின உடனே ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்து ஒரு சின்ன வசனத்தை எடுத்து இப்படி படிச்சுட்டு உடனே வெளியே கிளம்பி போயிடுவாரு. அவர் அதை பதிவா வச்சிருந்தார். காலையில எந்திரிச்சு என்ன வசனம் வருதோ இப்படி 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 திருப்புவாரு, எந்த ஒரு அதிகாரம் வருதோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போவாரு. அப்போ ஒரு நாள் அப்படி எடுத்து படிக்கும்போது முதல்ல யூதாஸ் பத்தி இருந்துச்சு. உடனே பார்த்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் எடுக்கும்போது மறுபடியும் யூதாச பத்தின காரியங்கள் எல்லாம் இருந்தது, அதையும் பார்த்தாரு, போயிட்டாரு. அப்புறம் மூணாவது மறுபடியும் இன்னொரு நாள் திருப்பி படிக்கும்போது அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படி, நீயும் அதை அப்படியே செய்யின்னு இருந்துச்சு. ஐயோ இது என்னடா இப்படி வசனம் வருது அப்படின்னு சொல்லு. சோ பைபிளை நம்ம பருகணும், ஆசையா படிக்கணும், அத வாழ்க்கையில கொண்டு வரணும். ஆண்டவரே எனக்கு இந்த வசனங்கள்ல இருக்கிறத என் வாழ்க்கையில வச்சு நடத்தி கொடுங்கப்பா, நான் இது போல இருக்கணும் ஆண்டவரே, என்ன இறங்கு தகப்பனே, இந்த வசனங்கள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்ன நடத்தணும்னு நம்ம அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே ஆசையில நம்ம தூங்கும் போது பக்கத்துல வச்சிருக்கிறதோ அப்படி இல்லாம அப்படியே அது மேல நம்ம ஆண்டவர் அப்படியே அள்ளி பருகும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். பாருங்க, வேதத்துல நிறைய அற்புதமான காரியங்கள், வேதத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா? 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. பழைய வேதாகமத்துல 929 அதிகாரங்கள் இருக்கிறது. புதிய வேதாகமத்தில் மொத்தம் 260 அதிகாரங்கள் இருக்கிறது. அதிக வசனம், நிறைய வசனம் இருக்கிற அதிகாரம் எதுன்னு தெரியுமா? சங்கீதம் 119.
குறைவான வசனம் உள்ள அதிகாரம் எதுன்னு தெரியுமா? சங்கீதம் 117. சங்கீதம் 118 வந்து நடுவுல உள்ள அதிகாரம். மொத்த அதிகாரங்கள் 1188. மத்திய வசனம் வந்து 118:8. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். சிறிய வசனம் எதுன்னு தெரியுமா? யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். பெரிய வசனம் எதுன்னு தெரியுமா? தானியேல் 5:23. வேதத்தின் கடைசி வார்த்தை ஆமேன். அதாவது படிக்காதவர்கள், மீனவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள் முதல் சாலமன் ஞானி வரை இதுல எழுதியிருக்காங்க. பல வேதத்தின் இதுல சட்டங்கள் இருக்கு. இதுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு, இன்னும் நிறைவேற போகுது. ஆமேன். இப்போ நம்ம வந்து வேதத்தில் எப்படி பிரியமா இருக்க முடியுங்கிறத குறிச்சு நம்ம சகோதரி இப்ப நம்மோட சொல்லுவாங்க, பகிர்வாங்க. அன்பானவர்களே, திடீர்னு ஒரு புக்கை கொடுத்துட்டு, வேத புத்தகத்தை கொடுத்துட்டு, இத ரொம்ப நேசி, இது மேல அன்பு வை அப்படின்னா யாருக்குமே புரியாது. அந்த வேதத்தை எழுதினது யார்? அந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் யாருடையது? யார் சொன்னது? அது யார் மூலமாய் கிரியை செய்கிறது? அந்த வேதத்தினுடைய எழுத்துகள் கூட பிசராதான். அந்த எழுத்துல கூட ஒரு வல்லமை உண்டாம். இத ஃபர்ஸ்ட் முதல்ல ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருத்தர் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டா, நீ கர்த்தரை நேசிக்க நேசிக்கத்தான் வேதம் நமக்கு மதுரமாய் மாறும். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம, கர்த்தரை பத்தி சொல்லாம, அந்த வேதத்தில் எழுதப்பட்ட வேதத்தை கொடுத்துட்டு படி படி அப்படின்னா, முதல்ல கர்த்தரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். 4 வார்த்தையாவது அவர் யாருன்னு சொல்லியிருக்கணும். பாருங்க, ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களில் வழியாய் செல்லும் போது வேதம் மிகவும் இன்றியமையாதது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு வேதம் இல்லாட்டா அவன் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போக முடியாது. அவனால அவனுடைய லைஃப 100% சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாது. அவன் பரலோகத்துல போய் ரீச் ஆவானா சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ இடரல் அடைவான்னு தெரியாது. அந்த வேதத்துல அவன் பிரியமா இருந்தாதான் அவன் பாக்கியவானாய் மாற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 2 நார்த்திகன் இருக்கிறார்கள். அந்த 2 நார்த்திகன்ல ஒரு நார்த்திகன் சொல்றான், வேதத்தை குறிச்சு நான் குற்றம் கண்டுபிடிச்சு அதை பொய்ன்னு நிரூபிக்க போறேன், அதை பொய் நிரூபிச்சு காமிக்க போறேன் மக்களுக்குன்னு சொல்லி அதற்காய் திட்டங்கள் தீட்டுகிறான். அந்த முதல் ஒருவன், இயேசு உயிரோடு எழுந்தது பொய், அது ஏமாற்றுவே, அது வித்த அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக் எழுத போறேன், எல்லாரும் கண்ணி திறக்க போறேன் அப்படிங்கிறான். மற்றவன் சொல்றான், நான் பவுலினுடைய மனம் திரும்புதல் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல ஒரு புத்தகம் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அவங்க இதற்காக பல புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரும், அந்த நார்த்திகன் 2 பேரும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த முதல் நார்த்திகன் சொல்றான், நான் எவ்வளவோ வேதத்தை ஆராய்ந்தனோ, திரும்ப 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 அந்த பைபிளை போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராயணுமோ அத ரொம்ப படிச்சு படிச்சு கடைசியில எனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிச்சு, உண்மையை கண்டுட்டேன் அப்படிங்கிறான். உடனே அது என்ன அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, நான் என்னை அறியாமலேயே அந்த ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை அறியாமலே அந்த இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நார்த்திகன். ஆராய்ச்சி செய்து வேதத்தை பொய் என்று சொல்ல நினைத்தவன் வேதத்தை வாசிக்க வாசிக்க இயேசுவின் மேல் அன்பு உருவானது, இயேசுவை நேசித்தான். 2வது நார்த்திகன் சொன்னான், நம்ம இருவரும் கைகோத்து தேவனை துதிக்கலாமா, இரவு பகல் அவரை தியானிக்கலாமா, அவரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் தானே. நான் வேதத்தை அறிஞ்சு அதை கற்றுக்கொண்ட நாள்ல இருந்து அந்த வார்த்தை என் இருதயத்துல பேசிட்டே இருக்கு அப்படிங்கிறான். அன்பானவர்களே, வேதம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இது சும்மா பேச்சுக்கு இல்ல, உண்மையா ரியலா நீங்க இன்டீரியரா தேவனுடைய வசனங்களை
இருதயத்துல வைத்து வாழ்க்கையில அத செயல்பட இடம் கொடுத்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி நான் வாழுவேன், இந்த காரியத்தை நான் செய்வேன், இதுக்கு மீறி என் வாழ்க்கையில நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வசனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அன்பானவர்களே நான் சொல்றேன், உங்க இருதயத்துக்குள்ள என் ஆண்டவர் ஜீவனும் ஆவியுமா இருப்பதை அந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது அநேகருடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதே கிடையாது. வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வச்சிருக்கிற அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலா கோபம், கசப்பு, வெறுப்பு, இன்னும் எதேதோ குடியிருக்கும். அவங்களால 4 வார்த்தை கூட ஆண்டவருக்காக சிறப்பா பேச முடியாது. அதுக்கு பதிலா வேற என்னத்தையும் வச்சிருப்பாங்க இருதயத்துல. கேட்டா நான் வேதம் படிக்கிறேன்பாங்க. யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வசனத்தின்படி தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். உங்க வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் இல்லைன்னா தயவு செய்து சொல்றேன், வேதத்தை போய் தியானம் பண்ணுங்க, வேதத்தை போய் பாருங்க, வேதத்தை உங்க இருதயத்துல வைங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னை பொறுத்தவரையில பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாக ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. விரும்பத்தக்கதாக, விரும்பதா அவர் சொல்றது அப்படியே நமக்கு அப்படியே ஒரு சமாதானத்தை கொடுக்கும். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தையுமே திருப்பி திருப்பி சொல்லுங்களேன். தேனு, தேன் கூட்டுல இருந்து ஒழுகிற மதுரம், இது அதை தெளித்தேன். எனக்கு எனக்கு அது தருமை ஆண்டவரே. இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு தருமை ஆண்டவரே. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது. நான் அப்படி மாறின ஆண்டவரே. அப்படி அந்த வேதத்தை படிக்கும் போதே இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் அப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய வாக்கு நமக்குள்ளே இருக்கும் போது நம் பாவத்துக்கு விலகி நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு நமக்குள்ள இருக்கும் போது, நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் போது நம்மள அறியாமலே நமக்கு ஒரு ஃபெய்த் வந்துருது. கர்த்தருடைய வசனத்தை வாய் சொல்லவே கர்த்தர் கட்டாயம் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நடத்துவார் அப்படின்னு நம்மள அறியாமலே ஒரு வித்தியாசம் உருவாகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்தெந்த எவ்வளவு பெரிய எத்தனையோ நாடுகள் இருக்கு. எந்த நாடுலாம் இந்த பார்லிமெண்ட்ல பைபிளை திறந்து படிக்கிறாங்களோ, பைபிளை வாசிக்கிறாங்களோ, அந்த நாடுலாம் உயர்ந்துதாங்க இருக்குது. அந்த நாடுலாம் சிறந்துதான் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல கூட ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆண்டவரை துதிச்சிட்டு ஒரு வேதத்தை வசனத்தை சொல்லிட்டு செய்யறாங்க பாருங்க. அந்த நாடெல்லாம் ஆண்டவர் கைவிடுறதே இல்லை. எரேமியா 15:16 ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். எரேமியா சொல்ற, நான் சாப்பிட்டுட்டேன் அதை. எனக்கு டைஜஷன் ஆகிற வரை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் ஃபுல் ஆகிற வரை சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஃபுல்லா எனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற வரை சாப்பிட்டுட்டே இருப்பேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எரேமியா 15:16 இப்படியாய் அவர் சொல்லுகிறார். இது ஏன் இப்படி சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு பிரியமாங்க, அந்த அளவுக்கு பிரியமா. அந்த பேப்பரை பிச்சு நம்ம சாப்பிட முடியாது. அந்த வார்த்தைய அப்படியே சொல்லி எனக்குள்ள இறங்கட்டும், எனக்குள்ள கிரியை செய்யட்டும், என்னை ஆட்கொள்ளட்டும், என்னை பலப்படுத்தட்டும். இதை யாராவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? சகோதரி, இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? வேதத்தை என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, வேதத்தை நீ சுமந்தால் அது உன்னை சுமக்கும். If you carry the Bible will carry you. எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. சோ நம்ம வேதத்தை சுமக்கணும், வேதத்தை சுமந்து வேதத்தை நம்ம அனுபவத்துல கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். பாருங்க,
பார்வைத்திறன் வந்து ரொம்ப குறைஞ்சு இருக்கிற சிலந்தி பூச்சிக்கு வந்து 8 கண்கள் இருக்கும். அவற்றுல சிலவற்றை அவ பார்ப்பதுக்கும் சிலவற்றை தூரத்தை அளக்குறதுக்கும் அது யூஸ் பண்ணுது. இது வந்து தங்கள் கால்களின் மூலம்தான் அது வந்து ருசி பாக்குது. நம்மால பார்க்க முடியாத புற ஊதா கதிர்களையும் கூட அது பாக்குது. இது சின்ன நிறு உயிரினத்தை கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியா வடிவ அமைச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய தேவத்துவம் மற்றும் நித்திய வல்லமை அவருடைய படைப்புகள் மூலம் அறியலாம் என பவுல் சொன்னதை சிந்திக்கவும். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனம். சோ ஆண்டவரோட படைப்பு ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா என்னென்ன நடக்க போகுது, நடந்தது, நடக்க இன்னும் இருக்குது, அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் நம்ம பைபிள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ பைபிளை கண்டிப்பா நம்ம படிச்சு நம்ம அனுபவத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் இன்னும் நம்மளை உயர்த்துவார். பாருங்க, ஆழ்ந்த கவனத்தோடு வேதத்தை படித்து தேவனின் குரல் கேட்டு அவர் நம்முன் வைத்திருக்கும் வழி நடப்போம். சங்கீதம் 36:8 விதமாக சொல்கிறது, தாவீது பாடியது போல் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். முழுமையான ஆசீர்வாதத்தால் திருப்தி அடைந்து பேரின்ப சமாதான நதியினால் நம் தாகம் தீர்க்கப்பட்ட வாழ்வை இந்த பூமியில் அவிசுவாசிகளுக்கு மத்தியில் தேவனை இருக்க பிடிச்சு அவருடைய மகளாகவும் வாழ்வோம். இப்போ நம்ம கிட்ட சகோதரி வேதத்தை கொண்டு தேவன் எப்படி போதிப்பார் என்பதை நமக்கு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நமக்கு மனுஷனுடைய வார்த்தை இல்லை. எப்பவுமே யாரா இருந்தாலும் சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தில் இதை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இததான் நீங்க பார்க்கணும். யாருமே வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த கடைசி காலத்துல உங்களை புதுசா ரட்சிக்கப்படுறீங்களா, ஆண்டவர் வேதத்தை நமக்கு அதுக்கு சாட்சியாய் கொடுத்திருக்கிறார். இது வேதத்தை தான் நம்ம கர்த்தராய் நினைக்கிறோம். வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அதை வாசிக்கும் போது அப்படியே மறிக்க கூடுறவங்க உயிரோடு எழும்புற அளவுக்கு ஒரு கிருபை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிருபை. அதுக்கப்புறம் அதை வாசிக்கும் போதே நீங்க முழங்கால் போட்டுதான் அபிஷேகம் பெறணும், காத்திருந்துதான் அபிஷேகம் பெறணும்னு சொல்ல மாட்டேன். வேதத்தை படிக்கும் போதே அனல் மூழுவார்களாம், அக்கினி மூழுமா, அபிஷேகம் இறங்குமா. அப்போ உங்களுக்கு கிவ் ரெஸ்பெக்ட். அந்த பைபிளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த பைபிள் வந்து தூசி படிஞ்சு வீட்டுல உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த பைபிள் மேல கண்ட பொருள் வைக்க கூடாது. அந்த பைபிள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அது கனமான இடமா இருக்கணும். நீங்க சேர்ல உட்காந்துட்டு பைபிளை உங்க காலடியில வைக்க கூடாது. நீங்க சொல்லலாம், அது சாதாரண புத்தகம் தானே அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், வெளி தோற்றத்திற்கு அது புத்தகமா இருக்கலாம், உள்ளே அதனுடைய எழுத்துகள் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. அது தேவன் சொன்ன வார்த்தைகள், அவர் திரும்ப திரும்ப பேசுகிற வார்த்தைகள். இது என்னைக்கோ எழுதி என்னைக்கோ முடிஞ்சு போன வார்த்தை இல்லை. அவர் போதித்து கொண்டே இருப்பார். அவர் தினம் தினம் பேசுவார். எப்பெல்லாம் மனசு ஒடிதோ அப்பெல்லாம் போய் பைபிளை போய் படிங்களேன், வாசிங்களேன். சகோதரி சொல்ற மாதிரி ஏதோ ஒரு தூக்கி வாசித்தா கூட அதுல உங்களுக்கான ஒரு வார்த்தை கூட அந்த நேரம் கர்த்தர் கொடுக்கலாம். சாக போற மனுஷன் கடைசியா ஒரு பைபிளை வாசிக்கனா கர்த்தர் ஆவியானவர் உடனே அவனுக்கு ஏற்றதை கொடுப்பார். அன்பானவர்களே, சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்றேன். உனக்கு எப்படி வாழணும் தெரியலையா? உனக்கு லைஃப்ல என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கலையா? உனக்கு எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்குதா? நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலங்கி தற்கொலைக்கு ஓடுறியா? உனக்கு லைஃப்ல அடுத்த பிளான என்ன பண்ணுன்னு தெரியலையா? ஆண்டு சொல்ற, நான் உனக்கு போதித்து. முதல்ல ஆண்டவர் வசனத்தை வாசிக்கும் போது போதித்து அப்படின்னு ஒண்ணு முழங்கால் போடுங்க. போதிக்கும், எனக்கு போதியும், எனக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அந்த போதனையை நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. போதித்து அப்படின்னு அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து
நம்மளுக்கு கனவுல போதிப்பார். அப்படி இல்லைங்க. ஜஸ்ட் உடனே நீ ஆட்டிடியூட்ஸ்ல காமிக்கணும். வாஸ்துட்டியா உடனே நீ ஆட்டிடியூட்ஸ்ல போய் முழங்கால் போட்டோ தேவனுக்கு காத்திருந்து நீங்க போதிக்கிறதுக்காக, உங்க சத்தியம் என்னோடு பேசுவதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், உங்களோடு கூட இடைப்படுவார். அன்பானவர்களே, ஏன் இதை சொல்றேன்னா, அவர் போதித்து, இந்த போதிக்கிறத நிறைய பேரு அப்படி மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். சும்மா வேதத்துல நடக்க வேண்டிய வழியை காமிக்கிறான்னு நம்மளே கெஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. We must wait upon the Lord. அவர் ஃபீட்ல உட்கார்ந்தே ஆகணும். அவர் பாதத்துல மணிக்கணக்காய் அவர் போதிக்கணும். நீ இதெல்லாம் மாறணும், நீ இதெல்லாம் செய்யணும், நீ இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்க காரியம் சரியில்லை, இப்போ நான் சொல்றத நான் போதிக்கிறபடி நீ நடக்கணும், உன்னுடைய லைஃபையே நான் டேன் பண்ண போறேன், உன் மைண்டை டேன் பண்ண போறேன், உன்னுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாறப்போகுது, இவ்வளவு நாள் நம்பி இருந்த வேலை ஆளை விட்டுட்டு என் பக்கம் நீ வரணும், நான் தான் இவன் ஸ்டெப் பை ஸ்டெப் உன் லைஃப நான் நடத்த போறேன். கர்த்தர் போதிக்கிறார், கர்த்தர் வேதத்தின் மூலமாக பேசுவார். இந்த வசனம் மட்டும் இல்ல, இன்னும் அநேக வசனங்களை உங்களோடு கூட கொடுப்பார். அதை போதித்த உடனே அவர் வழியை காட்டுவார். ஆண்டவரே நீங்க போதிக்கிறதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களை ஆண்டவரே உங்க கண்கள் நோக்கணும். அப்பா ஏசப்பா அப்படின்னு நீங்க அவரை நோக்கும் போது, எனக்கு அன்பானவர்களே, உங்க மைண்டு அவரை நோக்கி, உங்க ஹார்ட் அவரை பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இந்த நான் செஞ்ச போன வழிலாம் தப்பானது, நான் எடுத்த முடிவு தப்பானது, ஐயோ கர்த்தர் என்னோடு பேசுகிறாரே, இந்த வசனம் என்னோடு கூட பேசுகிறதே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் வரும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி, உங்க சித்தம் என்னில் ஆக கடவுது என்று அப்படியே நீங்க நிற்கும் போது அவர் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து பார்க்கிறாருங்கிற ஒரு ஃபீலிங் வரும். பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே உன் மனசு கில்ட்டியா மாறும். இவ்வளவு நாடு பார்த்துட்டாரே, நான் செஞ்சதெல்லாம் மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிட்டேன். அவர் தன் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்பவும் அவர் சொல்லுவார், எனக்கு நீ செஞ்சதெல்லாம் தெரியும், நான் இப்ப மன்னிக்கிறேன், நான் இப்போ உன்னை மீண்டுமா என் பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறேன். நான் தினம் அதிகாலையில் என் வசனத்தை வாசி, என் வார்த்தையை கவனி, நான் சொல்லுகிறபடி நடவ. ஹல்லேலூயா. அப்படி நடக்கும் போது என் கண்களை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா இந்த வசனத்தின்படி உங்களுக்கு போதிப்பாராக, உங்களுக்கு வழியை, உங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராக. ஹல்லேலூயா. உங்கள் மேல் கண்ணை அவர் பதிய வைப்பாராக. Thank you Lord. இன்றைக்கு ஒரு ஆலோசனை வருவதாக. என் தேவனுடைய நாமத்தினாலே என்ன செய்ய வழி இல்லையே என்று கிடைக்கிற உங்களுக்கு ஒரு வழி திறப்பதாக. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் கண்கள் பதிவதாக. இறங்குவீராக இறங்குவீராக. அன்பானவர்களே, இந்த போதனையை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். அங்கிட்ட சொல்லுங்க, போதிப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக நேரத்தை ஒதுக்குகிறேன். வழி காட்டுவேன் என்று சொன்னீரே, வழியே இல்லாமல் இருக்கிறேனே, அந்த வழியை எனக்கு காட்டும். ஆண்டவரே, யார் யாரோ எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறார்களே, உங்கள் கண்களை என் மீது வைத்து என்னை தப்புவியும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோட வசனத்தின் மூலமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அவர் இடைப்படுவார், அவர் போதிப்பார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை மாறப் போகிறது. அவர் வார்த்தை ஏக்கத்தோடு கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். சங்கீதம் 16:7 சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்க ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களை
எனக்கு உணர்த்தும் ஆமென். என்று தாவீது சொல்கிறார். தாவீது நிலைமையை ஆமென். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், தப்பு செஞ்சிட்டான். ஒரு ஆமென். வருஷ காலமா ஆண்டவர்கிட்ட போக முடியல. ஆமென். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவனோடு பேசுகிறார். ஆமென். நீ இவ்வளவு தப்பு செஞ்சிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு நீ கர்த்தர் பக்கம் போறாம இருக்குது நியாயமா அப்படின்னு ஆமென். கேட்கிறார். தெய்வ பாதத்துல போய் விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் ஆமென். மனம் இறங்குகிறார். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற மனிதர்களே, நீங்கள் ஆமென். யாராயிருந்தால் கர்த்தர் ஆமென். உங்களுக்காய் இறங்குகிற தெய்வம், உங்களை ஆமென் அப்பா. ஆட்கொள்கிற தெய்வம், உங்களை ஆமென். காப்பாற்றுகிற தெய்வம். மனுஷர்களை ஆமென். மாறி உங்களை கண்டம் பண்ண மாட்டாங்க, உங்களை ஆமென் தூக்கி அப்பா. வீச மாட்டாங்க, ஸ்தோத்திரம். உங்களை வெறுத்து தள்ள ஹalleluya. மாட்டாங்க. உங்களுக்கு ஆமென். நல்லா ஆமென். வைத்திருக்கிறேன் என்று சொல்ல மனிதன் உங்களை விட்டு தூர ஆமென். போயிட்டாங்களா? நீங்க ஆமென். கைவிடப்பட்டு ஆமென். இருக்கிறீங்களா? நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், ஹalleluya. கர்த்தரை ஆமென். நோக்கி பாருங்க. வேதத்தை திறந்து ஆமென். முழங்காலில் நின்று வாசித்து விட்டேன். அந்த இருதயத்திலே அந்த வார்த்தையை வைத்து 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 வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உமது வசனம் இப்படி ஹalleluya. எனக்கு பேசுகிறதே. ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, என்னை இப்பொழுது உமது பாதத்தில் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆமென் ஒப்பு தகப்பனே. கொடுத்து பாருங்கள், உங்கள் பாவங்கள் ஹalleluya. மன்னிக்கப்படும். ஆமென். 51வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். தாவீது, ஆமென். என்னை யூசப்பினால் கழுவும் ஆண்டவரே, உமது ஆமென். ஆவியை என்னை ஸ்தோத்திரம். விட்டு எடுத்து விடாதையும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார். ஆமென். அது என்ன ஆமென். பாவமா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஹalleluya. நீங்கள் கதறும் ஆமென். போது, நீங்கள் அவரை ஆமென். தேடும் போது அந்த வசனத்தை சொல்லி, ஹalleluya. அப்பா எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி, நானும் என் ஆமென். வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே ஆமென். சேவிப்போம் என்று சொன்ன ஆமென். வசனத்தின்படி ஸ்தோத்திரம். அமராகா ஸ்தோத்திரம். சதுரா கல்லபா, ஹalleluya. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஹalleluya. சமாதானம், ஒரு நிம்மதி வரட்டும். ஆமென். இந்த வேதத்தை ஆமென். தியானிக்க 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 அனல் ஹalleluya. மூளட்டும், அக்கிளி மூளட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆமென். ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார், உங்களை நடத்த போகிறார். வேதத்தை ஆமென். தயவு செய்து கடமைக்காய் படிக்காதீர்கள், ஆமென். தினமும் தியானியுங்கள். உங்களுக்கென்று பிடித்தமான சில வேத பகுதி உங்களுக்கு இருக்கணும். தினசரி நீதிமொழிகள் அந்தந்த நாளைக்குள்ள வசனத்தை படிங்க. 31 ஆமென். வசனம் இருக்கிறது. இன்னைக்கு ஆமென். எத்தனாம் தேதி? அந்த வசனத்தை இன்னைக்கு படிங்க. அதை திரும்ப திரும்ப படிச்சு இந்த நாளுக்குள்ளதை தியானியுங்கள். தினமும் சங்கீத புத்தகத்துல படிங்க, புதிய ஏற்பாடு ஆமென். புத்தகத்தை படியுங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தை படியுங்க. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அதையெல்லாம் ஹalleluya. தியானியுங்கள். நான் சொல்றேன், அப்படி ஆமென். நீங்க செய்யும் போது உங்களை அப்பாட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒரு அன்பு, ஆமென். வேதத்தை படிக்கணும் 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 படிக்கணும்னு ஒரு அன்பு, அந்த பாசம் வரும். ஹalleluya. உங்களுக்கு அந்த ஆமென். வேதத்தை கீழே வைக்க பிடிக்காது. வேதத்தை ஆமென். கொண்டு நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஆமென். போதிப்பார். நீங்க ஆமென். யார் ஆலோசனையும் எனக்கு யாரும் சரியில்லையே சரியில்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தாவே, நான் ஆமென். உங்களை நம்புறேன். யார் பேச்சு கேட்க ஆமென். நினைக்காதீங்க. வேதத்தை ஹalleluya. பேச்சு கேளுங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடங்கள். ஆமென். கர்த்தர் ஆமென். உங்களில் மகிமைப்படுவார். சகோதரி ஆமென். கரத்திலே கொடுக்கிறேன். தேங்க்யூ. ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் நமக்கு அதை போதிச்சு நமக்கு வழி நடத்துவார். பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டல், ஹியரிங், தேவனுடைய வார்த்தையை வாசித்தல், ரீடிங், தேவனுடைய வார்த்தையை படித்தல், ஸ்டடியிங், தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்தல், மெமரைசிங், தேவனுடைய வார்த்தையை தியானித்தல், மெடிடேஷன். இதெல்லாம் பைபிள் இருந்து நம்ம கத்துக்கணும். வேத வாக்கிலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து அதன் அர்த்தத்தை மட்டும் படிக்க கூடாது. அதை சுற்றிலும் இருக்கிற வசனங்கள், அதிகாரங்கள், அதுல என்ன இருக்குன்னு நிதானிக்கணும். பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வருகின்றது. 2 தீமோத்தேயு 3:16, 2 பேதுரு 1:21. எதிலிருந்து வருது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வேதத்தின் மூலமாக அறிவிப்பார். யோவான் 16:13 இவ்விதமாக கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு புதிய ஏற்பாட்டை எழுத வழி நடத்தியது போலவே நமக்கும் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளவும் வழி நடத்துவார். வேதாகமும் தேவனுடைய புத்தகம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நம்ம மனதில் எப்போ அது இருக்கணும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 27:8 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஒரு பாடலோடு நான் முடிக்க போகிறேன். வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா, கண்ணி நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா, துதிப்பதேயின் தகுதியல்லோ, துதித்திடுவேனின் இயேசுவை, துதிப்பதேயின் தகுதியல்லோ, துதித்திடுவேனின் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா, வியாதி நேரத்தில் வல்லமை தந்தா, சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தா, கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தா, ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தா, துதிப்பதேயின் தகுதியல்லோ, துதித்திடுவேனின் இயேசுவை, துதிப்பதேயின் தகுதியல்லோ, துதித்திடுவேனின் இயேசுவை. சகோதரி அவர்கள் இம்மட்டுமாக நேரலையில் நம்மோடு இணைந்து வேதத்தின் ஆழத்தை குறித்து அழகாக அருமையாக விளக்கம் அளித்தார்கள். வேதமே வெளிச்சம் என்கிற